சிதம்பரம் பெத்தேல் IPA ஜெபகோபுரம் வழங்கும் உங்கள் வாழ்வின் மாற்றத்தின் நேரம். வந்தீரே எந்தன் தேவனே, எனக்குள் வந்தீரே, உம்மை நானே நினைக்கும் போதெல்லாம் என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே, என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே. வந்தீரே எந்தன் தேவனே, எனக்குள் வந்தீரே, உம்மை நானே நினைக்கும் போதெல்லாம் என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே, என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே. மேலே வானம் அழிந்து போகலாம், கீழே பூமி ஒழிந்து போகலாம், உந்தன் வார்த்தை மாறி போகாதே, கைவிடாத தேவன் நீதானே. மேலே வானம் அழிந்து போகலாம், கீழே பூமி ஒழிந்து போகலாம், உந்தன் வார்த்தை மாறி போகாதே, கைவிடாத தேவன் நீர்தானே. வந்தீரே எந்தன் தேவனே, எனக்குள் வந்தீரே, உம்மை நானே நினைக்கும் போதெல்லாம் என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே, என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே. உம்மை நானே நினைக்கும் போதெல்லாம் எந்த நெஞ்சில் இன்பம் பொங்குதே, இரவும் பகலும் எந்த நேரமும் உமது வேதம் எனது தஞ்சமே. உம்மை நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் எந்த நெஞ்சில் இன்பம் பொங்குதே, இரவும் பகலும் எந்த நேரமும் உமது பாதம் எனது தீபமே. வந்தீரே எந்தன் தேவனே, எனக்குள் வந்தீரே, உம்மை நானே நினைக்கும் போதெல்லாம் என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே, என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே, என்னோடிருக்கும் யெகோவா ஷம்மா, உயிரில் கலந்த உறவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை
வரவேற்கிறேன். நிச்சயமாகவே ஒவ்வொரு வாரமும் உங்கள் மாற்றத்தினால் என்ற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக சாட்சிகளை சொல்லும் பொழுது தேவனுக்கு மகிமையாக இருக்கிறது. நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சியில் மூலமாக அநேக மக்கள் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டது எண்ணி நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 58:8 சொல்லுகிறது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துயிர்க்கும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனைகள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், பக்கத்து வீடு அல்லது நண்பர்கள், எத்தனையோ மக்களை நீங்கள் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். எத்தனையோ பேரிடத்தில் நீங்கள் நன்மை செய்தும் உங்கள் பேரில் தீமை வந்திருக்கலாம், குற்றம் சுமந்திருக்கலாம், உங்களை புறக்கணித்திருக்கலாம். இதனால் நீங்கள் மனம் உடைந்து போய் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 58:12 சொல்லுகிறது, பூர்வம் முதல் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். துளிர்க்குமா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் நம்பினால் நிச்சயமாகவே கட்டாயமாகவே துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பாழாய் கிடந்தவைகள் பூர்வ காலம் முதல் இனி எழுந்திருக்கவே முடியாது. சொத்துக்களை இழந்துவிட்டேன், நண்பர்களை இழந்துவிட்டேன், பணத்தை இழந்துவிட்டேன், சுகத்தை இழந்துவிட்டேன். எப்படி ஐயா எனக்கு சுகவாழ்வு துளிர்க்கும் என்று நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். இந்த கேள்விக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்னவென்றால், துளிர்க்கும். நீங்கள் இயேசுவே என்று கூப்பிட்டால், இந்த இறைவன் ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றும் என்று கூப்பிட்டால் நிச்சயமாகவே துளிர்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள். நெடுநாள் பாழாய் கடந்தவைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அதை திரும்ப கட்ட முடியும். இனி வாய்ப்பை இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு வரும்பொழுது மாற்றங்களை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். லாசரு என்ற ஒரு மனிதன் மரித்து 4 நாள் ஆகிறது. அடக்கம் செய்து விட்டார்கள். லாசருடைய குடும்பத்தார் லாசருடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவிடம் சொல்லி அனுப்பியும் அவர் தாமதமாக வருகிறார். வந்த பிறகு அந்த கல்லறைக்கு இயேசு போகிறார். இயேசு கல்லை புரட்டுங்கள் சொல்லுகிறார். ஆனால் மற்ற ஜனங்க சொல்றாங்க, லாசருடைய சகோதரர் சொல்றாங்க, ஐயா நாருமே கல்லை புரட்டா வேணாம், நீங்க அப்படியே நீங்க அழுதுட்டு போயிடுங்க. லாசர் அடக்கம் பண்ணியாச்சு, ஏதோ நீங்க முன்ன பார்க்க முடியல, ஆனா இப்போ பார்க்க முடியாது, வந்தமா அழுதமா போயிடுங்க. ஆனா இயேசுக்கு தெரியும், முடிந்து போனதை இயேசு மீண்டும் எழுப்ப முடியும். முடிந்து போன வாழ்க்கையை, பிரிந்து போன வாழ்க்கையை, ஏதோ ஒரு நிலையிலே நீங்கள் டைவர்ஸ் என்று சொல்லி நினைவு வந்திருக்கலாம். மனதளவுலே சில பிரச்சனைகள் அல்லது சில காரியத்தினாலே நீங்கள் இனி வாழ விருப்பம் என்று ஒதுங்கி இருக்கலாம். இயேசு பேசுகிறார் உங்களோட,
மீண்டும் துளிர்க்கச் செய்வார். இனி வாழ்க்கை இல்லை என்று நீ மூலையில் முடங்கிக் கொண்டிருக்கிறாயா? இன்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. உன் வாழ்க்கை துளிர்க்கும். நீ எழுந்து போன வீடு கிடைக்கும். நீ எழுந்து போன பத்திரங்கள் கிடைக்கும். நீங்க எழுந்து போன சொத்துக்கள் கிடைக்கும். எழுந்து போன சொந்தங்கள் கிடைக்கும். நீ எழுந்து போன ஆரோக்கியம் கிடைக்கும். நிச்சயமா இயேசு செய்வார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். பாழாய் கடந்தவைகளை திரும்ப இயேசு அவர் மீண்டும் கட்டுகிறவர். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரம் மேல் நீ கட்டுவாய். இரண்டாவதாக, திறப்பானதை அடைக்கிறவன். எந்தெந்த காரியத்தில் ஒரு சரியான முடிவு இல்லாமல், முடிவு தெரியாமல் ஏதோ ஒன்றில் நீ அடைப்பட்டிருக்கிறாய், சிறைப்பட்டிருக்கிறாய், ஏதோ ஒன்றிலே நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ஒரு விஷயத்தை துவங்கி அதை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். இந்த கடனை நான் எப்படி அடைப்பது என்று சொல்லி நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். சிறப்பானதை இப்படி நிலைமை ஆகிவிட்டது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். இரண்டாவதாக இயேசு சொல்கிறான், திறப்பானதை இயேசு வரும்பொழுது திறப்புகளை கர்த்தர் அடைக்கிறவர். திறந்து வைத்திருக்கும் பொழுது எல்லாம் உள்ள வருவாங்க. இயேசுக்குள்ளாக மனுஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது சாத்தான் ஈஸியாக உள்ள வந்துடுவான். ஏன்னா திறந்திருக்குது, வீடு திறந்திருக்கு, உள்ளம் திறந்திருக்கு, சாத்தானுக்கு இடம் இருக்குது, திறந்திருக்கு, உள்ள வந்துடுவான். ஆனா இயேசு உள்ளே வரும்பொழுது திறப்புகள் அடைக்கப்படுகிறது. உனக்கு எதிராக இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகிறது. சாத்தான் உனக்கு எதாவது திறந்து வைத்திருக்கிற ஆயுதங்கள் அத்தனை இயேசு வரும்பொழுது அவைகள் அடைக்கப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திறப்பானதை ஆண்டவர் அடைக்கிறவர். மூன்றாவதாக, குடியிருக்கும்படி பாதைகளை இயேசு திருத்துகிறவர். இன்றைக்கு அநேக உள்ளத்துல சாத்தான் குடியிருக்கிறான், சாபம் குடியிருக்கிறது, மரண ஆவி குடியிருக்கிறது, பலவிதமான பாவங்கள், இச்சைகள், பலவிதமான போதைப் பொருட்கள், மது பானங்கள் மனிதனுக்குள்ளே குடியிருக்கிறது. இவை குடியிருக்கிறதுனால அந்த மனுஷன் திருந்த முடியல. நீங்க நினைக்கலாம், இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாங்க, என் வாழ்க்கை அப்படித்தான், நான் ஏன் இவரை திருமணம் பண்ணணும்னு தெரியலையே, எனக்கு தெரியாம போச்சே என்று புலம்பி இருக்கலாம். அல்லது இந்த பெண்ணை ஏன் திருமணம் செய்ய புலம்பி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன். சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். அதற்கு இயேசு சொல்லுகிறார், உன்னை அவர் திருத்துகிறார். குடியிருக்கும்படி பாதைகளை இயேசு திருத்துகிறவர். ஒரு பெரிய காடு இருக்குன்னு சொன்னா அதுல அப்படின்னா வீடு கட்ட முடியாது. அந்த காட்டை முதலாவது அதை கிளீன் பண்ணுவாங்க, சுத்தப்படுத்துவாங்க, அதை அழகுபடுத்துவாங்க. அந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு முன்னே அது முற்காடுகளாக இருக்கும், அல்லது நிறைய பாம்பு புத்துகள் இருக்கும், பலவிதமான அசுத்தங்கள் இருக்கும். ஆனால் அதை சுத்தம் செய்த பிறகு அந்த இடத்த பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும்.
ரொம்ப அழகா இருக்கும். அதுல அழகான ஒரு வீட்டை அவங்க கட்டுவாங்க. இன்னைக்கு அநேக பாவங்கள் முற்புதரை போல குடியிருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை காண முடியவில்லை. என் கண்மானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனை நேசிக்கிறவர், மனிதனை ரட்சிக்கிறவர், மனிதனை மாற்றுகிறவர். சரியான ஒரு நிலைவரமான வேலை இல்லை, நிலைவரமான ஒரு வியாபாரம் இல்லை, நிலைவரமான குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லை, சரியான ஒரு முன்னேற்றம் இல்லை என்று யோசிக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அவர் பாதைகளை மாற்றுகிறார், பாதைகளை திருத்துகிறார். உன் வாழ்க்கையில இயேசு வந்து உங்களை மாற்றுகிறார். காரணம் என்ன? நீ குடியிருக்கும்படி, நீ ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நீ சந்தோஷமாய் இருக்கும்படி, நீ மகிழ்ச்சியா இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே சகைவு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். அவருடைய எண்ணம் எல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்டான். அவருடைய வாழ்க்கையிலே முற்புதரை போல பலவிதமான சாபங்களும் பாவங்களும் இருந்தது. மக்களுடைய சாபங்கள், மக்களுடைய வார்த்தையால் அவன் சபிக்கப்பட்ட இருந்தான். ஆனால் அவனுடைய சாபங்களை, அவனுடைய பிரச்சனையை இயேசு வந்த பொழுது அதை மாற்றினார். நினைத்தான், இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு வந்து, சகைவே, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். இதற்கு முன்பாக சாத்தான் தங்கியிருந்தான், இதற்கு முன்பாக பாவம் தங்கியிருந்தது, இதற்கு முன்பாக சாபம் தங்கியிருந்தது, இதற்கு முன்பாக அவமானங்கள், நிந்தைகள் தங்கியிருந்தது, இதற்கு முன்பாக கண்ணீர், கவலை தங்கியிருந்தது, இதற்கு முன்பாக குடும்பத்திலே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சாபம் தங்கியிருந்தது. ஆனால் இப்ப உன் வீட்டில் நான் தங்க வேண்டும், குடியிருக்கும்படி. அன்பானவர்களே, இயேசு தங்கும் பொழுது, இயேசு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். இயேசு வரும் பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க. இயேசு வரும்பொழுது உங்க வீட்டில் ஒரு பெரிய நன்மை உண்டாகும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த சகைவு இயேசு வந்து பேசின உடனேயே அவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது, அவன் சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், அவனுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிடுகிறான். ஏது சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டிற்கு விடுதலை வந்தது, இந்த வீட்டிற்கு மாற்றம் வந்தது. இந்த மனுஷனுக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. இயேசு தேடுவதற்கு முன்பதாக அந்த மாற்றம் அவனுக்கு இல்லை. ஆனால் இயேசு வந்த பொழுது மாற்றம் அடைந்தான். அன்பானவர்களே, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 38 வருஷமாக யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போமையானால், 38 வருஷமாக ஒரு மனிதன், வியாதி கொன்றத ஒரு மனிதன், சாதாரண ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் ஒரு மாதம் வியாதினா நினச்சி பாருங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், எவ்வளோ செலவாகும், நம்ம குடும்பத்தார்கள் என்னென்ன சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ நிந்தனம் அனுபவிச்சிருப்போம், தனியாக ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த மனசுக்கு அந்த நிலைமை தான். அவன் வீட்டை விட்டு எட்ட வந்துட்டான், தூரம் வந்துட்டான். ஏன்னா வீட்டில் அவனுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை, நிம்மதி இல்லை, அவனால் இருக்க முடியல. 38 வருஷம் வியாதி.
ஆனால் அவன் அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். பெதஸ்தா என்ற ஒரு குளம் அருகே அநேக வியாதி உள்ளவர்கள் அங்கே படுத்திருப்பார்கள். ஒருவேளை தேவ தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குறானோ அந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக முந்தி இறங்குற மனிதன் விடுதலையாக சுகமாக அவன் செல்கிறான். மற்ற மக்களுக்கு கூட துணையாக இருக்கிறாங்க. ஆனா இந்த நபருக்கோ உதவி செய்ய யாரும் இல்லை. அவனை கைப்பிடித்து தூக்கிவிட யாரும் இல்லை. அவனுக்கு உணவு கொடுக்கவோ உடை மாற்றவோ அந்த மனிதனுக்கு உதவி செய்யவோ யாரும் இல்லை. ஆதரவு அற்றவனாக நகர்ந்து 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 கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து படுத்த இடத்திலே நகர்ந்து நகர்ந்து முதுவெல்லாம் வேதனை, முதுவெல்லாம் வலி, சரீரத்திலே அவன் பலவீனம் அடைந்தவனாக, காயம் அடைந்தவனாக, துயரத்தை சொல்ல முடியாத துயரத்தை அடைந்தவனாக அவன் நான் வாழ்வதை விட சாகலாம் என்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஆனால் ஒரு மாற்றம் அவனை தேடி வந்தது. ஒரு மாற்றம் அவனை தேடி வந்தது. இன்றைக்கு அன்பானவர்களே, இந்த சூழ்நிலையில நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கூட எல்லாரெல்லாம் கைவிடப்பட்டு நல்லா இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க. நல்லா இருக்கும்போது உங்களை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் பலவீனப்பட்ட பொழுது, குறைவுபட்ட பொழுது, உங்களிடத்தில் பொருளாதாரத்தில் குறைவுபட்ட பொழுது உங்களெல்லாம் விலகி போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் உள்ளம் வேதனை அடைஞ்சிருக்கும். ஆனால் அதே போல தான் 38 வருஷமாக அந்த மனுஷனுக்கு பிரச்சனை. ஆனால் ஒரு நாள் அந்த பெதஸ்தா குளத்தருகே இயேசு வந்தார். இயேசு வந்து படுத்திருந்த அவனை கண்டு, நீ சுகமாக விரும்புகிறாய் என்று கேட்டவன் ஆமாண்டவர் சொன்ன உடனே இயேசு சொன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நீ முடங்கி போயிருக்கிறாயா என்று எழுந்திரு. தோல்வியினால் தோய்ந்து போயிருக்கிறாயா இன்றைக்கு எழுந்திரு. சாபத்தால் முடங்கி போயிருக்கிறாயா நீ எழுந்திரு. முடங்கி கிடந்தால் சிலந்திகளும் கூடு கட்டும், எழுந்து நடந்தால் மலைகளும் வழிவிடு என்று சொல்வார்கள். அதே போல நீ முடங்கி கிடந்தால் உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். முடங்காதே, எழுந்திரு, புறப்படு, இயேசுவே என்று கூப்பிடு. நீ சாதிப்பாய், நீ ஜெயிப்பாய், நீ முன்னேறுவாய். உன் வாழ்க்கை முன்னேறும், உன் தரம் முன்னேறும். உன்னை பார்த்து பேசினவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள், துன்புறுத்தினவர்கள் உன்னை ஒரு காலத்தில் பார்க்கும்பொழுது நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உயர்ந்திருப்பாய், செழித்திருப்பாய். உனக்கு முன்பாக அவர்கள் வணங்குவார்கள். கட்டாயம் செய்ய போகிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்குத்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் உள்ளத்துல மாற்றத்தை செய்கிறார். ஒரு பெரிய மாற்றம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கறீங்க சரீரத்துல. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு உணர்வு, ஒரு அசைவு உங்களை அசைத்து கொண்டிருக்கிறது. உள்ளம் உடைந்து கண்ணீர் வருகிறது. இயேசு காண்பிக்கிறார். நிச்சயமாய் உங்க வாழ்க்கை மாறும். உன் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும், சீக்கிரமாய் துளிர்க்கும். இயேசு உங்களை கட்டுவார். இயேசு திறப்பானதை அடைப்பார். இயேசு நீ கூடியிருக்கும்படி பாதங்களை திருத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஜெபிக்க போக உங்களுக்காக. அன்புள்ள பிதாவே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அருமையான இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்பா,
சுக வாழ்வை காத்திருக்கிற பிள்ளைகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, வேலை கிடைக்கவில்லை தடை, வீடு கட்டமுள்ள தடை, இப்படி பல தடைகள் 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 என்று சொல்லி சுகவாழ்வு இல்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ மகிமை நிரப்புவதாக. திருத்துகிறவர், கட்டுகிறவர், அடைக்கிற இயேசு கிறிஸ்து, சுகவாழ்வை துளிர பண்ணுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். இப்பொழுது வல்லமை புறப்படுவதாக, வல்லமை புறப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அநேக அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா, அநேக உள்ள உடைந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த ஜெபத்திற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. கண்ணீர் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், வியாதி மாறட்டும், துயரம் மாறட்டும். இந்த மக்களை கர்த்தர் சந்திப்பீராக. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றும் இயேசு அற்புதம் செய்கிறல்லவா. 38 வருஷமாய் இருந்த மனிதனை, வியாதியுள்ள மனிதனை இயேசு சந்தித்து விடுதலையாக்கினது போல இப்பொழுது எத்தனை வருஷங்களாக இருந்தாலும் இப்போ இயேசு அற்புதம் செய்வீராக. உமது கரத்தை நீட்டுக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. மகா பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மக்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஸ்கிரீனில் பார்க்கிற இந்த முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாகவே உங்கள் மாற்றத்தின் நாள் வார்த்தையின்படி அல்ல, உண்மையாக நடக்கப் போகிறது. மகிமை கர்த்தருக்கு உண்டாவதாக. நன்றி. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப உதவிக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஏ.பி. அருள் ஸ்டாலின், பெத்தேல் ஐபிஏ ஜெபகோபுரம், சிதம்பரம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா 608001. செல்போன் 9698709301 மற்றும் 9585229103.